வணக்கம் மக்களே. ஆசியாவிலேயே மிகவும் பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜ தேரோட்டத்தை தாங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூர் தியாகராஜர் ஆழித்தேர் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்றன. இந்த ஆழித்தேரின் எடை 350 டன், தேரின் உயரம் 96 அடி, அகலம் 65 அடி ஆகும். இந்தியா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜர் கோவிலில் தாங்க இந்த புகழ்பெற்ற தேர் உள்ளது. மேலும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலிருந்து 116 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. உலகிலேயே மிகவும் பெரிய தேரான இந்த ஆழித்தேரை 1 மாதத்திற்கு முன்பே வடிவமைக்கப்படுகிறது. இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஒரே நாளில் மொத்தம் 5 தேரோட்டம் நடைபெறும். முதலில் நடைபெறும் தேரோட்டம் விநாயகர் தேரோட்டம், இரண்டாவதாக நடைபெறும் தேரோட்டம் முருகப்பெருமான் தேரோட்டம், மூன்றாவதாக நடைபெறும் தேரோட்டம் இந்த திருவாரூர் ஆழித்தேர் தேரோட்டம், நான்காவதாக நடைபெறும் தேரோட்டம் கமலாம்பாள் தேரோட்டம், ஐந்தாவதாக நடைபெறும் தேரோட்டம் சண்டிகேஸ்வரர் தேரோட்டம். இந்த ஒவ்வொரு தேரோட்டமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரமும் ஒதுக்கி இருக்கப்படுகிறது. இந்த ஆழித்தேரை இவ்வளவு அழகாக வடிவமைப்பதற்கு பல மக்களின் கஷ்டம் இருக்குங்க. மிகவும் அதிக எடை கொண்ட இந்த தேரை வடிவமைப்பதற்கு பல குழுக்கள் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. தேர் வலம் வரும்போது தடுக்கப்படும் முட்டுக்கட்டை செய்வதற்கு தனிக்குழுவும், இந்த தேரை வடிவமைப்பதற்கு தனிக்குழுவும், தேரில் இருக்கும் துணிகளை கட்டுவதற்கு தனிக்குழுவும், தேரில் இருக்கும் மர சிற்பங்களை வைப்பதற்கு தனிக்குழுவும் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆழித்தேரை இவ்வளவு அழகாக வடிவமைப்பதற்கு பல மக்களின் உழைப்பு இருக்குங்க. மேலும் இந்த ஆழித்தேரை வடம் பிடித்து இழுக்கும் போது பச்சை நிற கொடி அசைத்தால் தேரை இழுக்க வேண்டும், அதே சிவப்பு நிற கொடி அசைத்தால் தேர் இழுப்பதை நிறுத்த வேண்டும். தேர் இழுக்கப்படும் போது தடுக்கப்படும் முட்டுக்கட்டைகள் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 1000 முட்டுக்கட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முட்டுக்கட்டையும் 35 முதல் 40 கிலோ எடை கொண்டுள்ளது. இந்த ஆழித்தேருக்கு தடுக்கப்படும் முட்டுக்கட்டைகள் புளிய மரத்தால் செய்யப்படுகிறது. தேர் இழுக்கப்படும் போது வைக்கப்படும் இந்த முட்டுக்காட்டிகள் ஒவ்வொன்றும் சிதறி போயிருங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு எடை கொண்ட தேருங்க இது. அந்த காலத்தில் இந்த திருவாரூர் ஆழித்தேரை இழுப்பதற்கு சுமார் 12,000 மக்கள் தேவைப்பட்டிருக்காங்க. அதே சமயம் பின்புறத்திலிருந்து 2 யானைகளும் தள்ளப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த காலத்தில் பக்தர்கள் இழுப்பது மட்டுமல்லாமல் பின்புறத்திலிருந்து 2 வாகனங்கள் தள்ளுகின்றன. இந்த ஆழித்தேர் செய்யும் போதே அறிவியல் உதவியுடன் சுழலும் தன்மை உள்ளதுங்க. இந்த தேர் வளைவுபுறங்களை திரும்பும் போது கீழ்ப்புறத்தில் தகடுகளில் கிரீஸ் வைத்து ஈர்க்கப்படுகிறது. இந்த தேர் திரும்பும் காட்சி அற்புதமாக இருக்குங்க. இது நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளும் இந்த தேர் இயக்கப்படும் போது பயன்படுத்தப்படுகிறதுங்க. இங்கு இரண்டாவதாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேர் கமலாம்பாள் தேருங்க. இந்த இடத்தில் மொத்தம் 4 தேர் இருப்பதை நாம் பார்க்கலாங்க. இங்கு இருக்கும் ஒவ்வொரு தேரை இழுப்பதற்கும் தனி நேரம் ஒதுக்கப்படுகிறதுங்க. இந்த திருவாரூர் ஆழித்தேர் மட்டும் ஈர்க்கப்படும் நேரம் காலை நேரத்தில் ஆரம்பித்தாங்கன்னா மாலை நேரத்தில் தாங்க முடிவடையும். ஏனென்றால் அந்த அளவிற்கு நேரம் ஆகும் இது ஈர்த்து முடிக்க. இந்த அழகு நிறைந்த திருவாரூர் ஆழித்தேர் தேரோட்டம் கண்டிப்பா அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு தேரோட்டங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கும். கண்டிப்பா பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேரோட்டம் நடைபெறும். அனைவரும் இந்த பார்த்துக்கிட்டு செல்லுங்க. இந்த திருவாரூர் ஆழித்தேர் அழகு தேர் என்று அந்த காலத்திலேயே நம் முன்னோர்களால் கூறப்படுகிறதுங்க. இந்த தேரை பார்த்தால் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த தேர் இழுக்கப்படும் போது இங்க ஒரு ஐயாவின் குரல் இருக்குங்க. அந்த குரல் கேட்கும் போதே நமக்கு அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. இந்த ஆழித்தேர் இழுக்கப்படும் போது அவரின் குரல் கேட்டுப்பீங்க. ஆரூரா தியாகேஷா தியாகராஜா என்று அந்த சத்தம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். மேலும் இவர்தான் எந்த இடத்தில் தேர் இழுக்க வேண்டும் என்று கூறுவதும், எந்த இடத்தில் தேரை நிறுத்த வேண்டும் என்று சொல்வதும் இவர்தான். இது இந்த இடத்தில் சிவவாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்காங்க. இதை கேளுங்களேன், எந்த அளவுக்கு அற்புதமாக உள்ளது என்று. இந்த சிவவாத்தியத்தின் சத்தத்துடன் இந்த தேரை பார்க்கும்போது அற்புதமாக உள்ளதுங்க. இந்த ஆழித்தேரை பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்திலேயே திருவாரூர் தேர் அழகுன்னு. இந்த திருவாரூருக்கு பல பேர் இருக்குங்க. தேவாரம் பாடல்களில் இது ஆரூர் என்று அழைத்திருக்கார்கள். அதன் பின்னுதான் திரு சேர்த்து திருவாரூர் என்று பெயர் வந்துள்ளது. இந்த திருவாரூருக்கு இன்னும் பல பேர் இருக்குங்க. தேர் அழகு என்பதால் தேர் நகரம் என்றும் அழகு தேர் நகரம் என்றும் அழைப்பார்கள். இவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த சத்தத்துடன் ஆரூரா தியாகேஷா தியாகராஜா அந்த குரலுடன் தேரை ஈர்க்கும் போது பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த ஆழித்தேர் இவ்வளவு அழகாக இருப்பதின் பின்னணியில் பல மக்களின் உழைப்பு இருக்குங்க. தேரை அழகுபடுத்தியவர்கள் மட்டுமல்லாமல் தேரை வடம் பிடித்து இருக்கும் போது பல மக்களின் உழைப்பு இருக்குங்க.
தேர் இழுக்கப்படும் போது வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஜாக்கியை கொண்டும் நகர்த்தப்படுவீங்க. தேர் இழுக்கும்போது ஜாக்கியை கொண்டு நகர்த்துபவர்களும், தேரின் சக்கரத்துக்கு கீழ் முட்டுக்கட்டை வைப்பவர்களும், தேர் வளையும் போது இரும்பு தகடுகளை வைப்பவர்களும் என பல மக்களின் உழைப்பு இருக்குங்க இந்த தேர் இழுக்கும்போது. இவர்களின் உயிரை பணைய வைத்து செய்யும் இந்த உதவியால் தான் நம் தேரை அற்புதமாக ஈர்த்து கொண்டிருக்குங்க. இது இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளவு முட்டுக்கட்டை இருக்கு என்று பாருங்களேன். இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை பாருங்களேன், பார்ப்பதற்கே அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. தேரின் அழகும் இங்கிருக்கும் சிவகாத்தியத்தின் சத்தமும் அற்புதமாக இருக்குங்க. தேர் வலம் வரும்போது தரை அதிருங்க. நீங்க அது தேர் இயக்கும் போது காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இந்த ஆழித்தேர் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் தெப்பக்குளத்தின் அருகில் செல்லும் போது அந்த காட்சியை பார்க்கணுமே, பார்க்கும்போது அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. ஆசியாவிலேயே மிகவும் பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேர் திரைப்படத்தை நாம் பார்த்து கொண்டிருக்குங்க. பார்க்கும்போது அற்புதமாக உள்ளதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் இந்த திருவாரூர் ஆழித்தேர் தோட்டத்தில் அனைவரும் கண்டிப்பா கலந்து கொண்டு தேரை ஈர்க்க வேண்டுங்க. அழகு நிறைந்த இந்த ஆழித்தேரின் எடை 350 டன், உயரம் 96 அடி ஆகும். தேரின் அகலம் 65 அடி. உலக புகழ்பெற்ற இந்த தேரோட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து ஈர்க்க வேண்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.